திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். குறள் எண் 590, அதிகாரம் ஒற்றாடல். சேர மன்னர்களில் நெடுஞ்சேரலாதன் மிகவும் புகழ் பெற்றவர். தனது முன்னோர்களின் சிறப்பு முழுவதையும் ஒரு சேர பெற்று திறமையாக ஆட்சி புரிந்து வந்தார். அவர் மிகச்சிறந்த வீரர் மட்டுமல்லாது மிகுந்த நுண்மதியாளர். சதமுகன், சதாயு என்னும் ஒற்றர்கள் மூலம் நாட்டு நடப்புகள் அனைத்தையும் தினந்தோறும் ஒட்டிருந்து வந்தார். அதன் காரணமாக எதிரிகளை எளிதாக வென்று தனது ஆட்சியின் எல்லையை விரிவடைய செய்தார். வட இந்தியாவில் நந்த வம்சத்தின் வலிமை குன்றி மௌரிய பேரரசு வலுவடைந்து வந்த காலத்தில் படை நடத்தி சென்று இமயம் வரையிலும் உள்ள பல அரசர்களை வென்றதாக தமிழ் இலக்கியங்கள் கூறுகின்றன. இமயமலையில் தனது வில்கொடியை பொறித்து வெற்றியுடன் திரும்பியதால் இவர் இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன் என்று புகழ் பெற்றார். வடக்கில் இமயத்திற்கும் தெற்கில் குமரிக்கும் இடைப்பட்ட பரந்த நாட்டில் செருக்கு கொண்டிருந்த மன்னர்களையெல்லாம் தோற்கடித்து சிறைபிடித்தவன் என்னும் பொருளில் இவரை பற்றி பதிற்றுப்பத்தில் குமட்டூர் கண்ணனார் என்னும் புலவர் புகழ்ந்து பாடியுள்ளார். இவ்வாறு நெடுஞ்சேரலாதனின் புகழும் பெருமையும் நாடு முழுவதும் பரவியதால் அவர் மீது பொறாமை கொண்ட குறுநில மன்னர்கள் 7 ஒன்று சேர்ந்து நெடுஞ்சேரலாதனுக்கு எதிராக பகையை வளர்த்தனர். நெடுஞ்சேரலாதனை அழிக்க சதித்திட்டம் தீட்டினர். இதை அறிந்த நெடுஞ்சேரலாதன் தனது ஒற்றர்களை மாறுவிடத்தில் அனுப்பி அவர்களது திட்டத்தை ஒட்டறிய செய்தார். ஒற்றர்கள் அக்குறுநில மன்னர்களின் நடவடிக்கைகளை நாள்தோறும் ரகசியமாக கண்காணித்தனர். அவருடைய சதித்திட்டத்தை திறமையாக ஒட்டறிந்து மன்னருக்கு அறிவித்தனர். அத்தகவலின் துணையால் நெடுஞ்சேரலாதன் அவர்கள் மீது திடீரென்று படையெடுத்து சென்று 7 ஒரு சேர வென்றார். பகைவர்களை வெல்லும் வரையில் தனது ஒற்றர்கள் என்று அவர்களை எவரும் அறியாத வண்ணம் அவர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் ரகசியமாக செய்து வந்தார். அதன் காரணமாக ஒற்றர்களுக்கு பகைவர்களால் எவ்வித ஆபத்தும் நேரவில்லை. மேலும் ஒற்றர்களும் தங்களது பணியை சுதந்திரமாக செய்தனர். ஒற்றர்களும் அதை உணர்ந்து மன்னருக்கு தங்கள் நன்றியை தெரிவித்தனர். ஒற்றருக்கு செய்யும் சிறப்பை பிறர் அறியுமாறு செய்யக்கூடாது. அவ்வாறு செய்தால் அரசன் தன்னுடைய ரகசியத்தை தானே வெளிப்படுத்தியவனாவான் என்பதை சிறப்பரிய ஒற்றின்கண் செய்யற்க செய்யின் புறப்படுத்தானாகும் மறை என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர். பிறர் அறியாமல் செய்வது ஒற்றருக்கு சிறப்பு, பிறர் அறியாமல் பரிசளிப்பதும் ஒற்றிற்கு சிறப்பு.